வெல்கம் டு அவர் மகா பெரிவா களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம மகா பெரிவா மகிமையில் பெரியவாளினுடைய நகைச்சுவை உணர்வை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஒரு முறை மகா பெரியவா மகாராஷ்டிராவில் ஒரு கிராமத்தின் சாலையோரம் முகாமிட்டிருந்தார்கள். அப்போது அந்த வழியாக 4 பேர்கள் ஒரு யானையின் மீது ஏறிக்கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள். சுவாமிகள் அவர்களை பார்த்ததும் மடத்தின் சிப்பந்தியை கூப்பிட்டு அவர்களை அழைத்து வர சொன்னார்கள். அவர்களும் யானையை விட்டு இறங்கி வந்து சுவாமிகளை சேவித்துவிட்டு கை கட்டி நின்றார்கள். சுவாமிகள் அவர்களை பார்த்து, யார் நீங்கள்? யானையின் மீது ஏறிக்கொண்டு எங்கு செல்கிறீர்கள் என்று கேட்டார். அவர்களும் பவ்யமாக, சுவாமிகளே, நாங்கள் ஒரு காலத்தில் செல்வந்தராக இருந்தோம். எங்கள் தகப்பனார் எல்லாவற்றையும் தானம் தர்மம் செய்து பின்னர் எஞ்சிய யானையை எங்களுக்கு அளித்து அதன் மூலம் பிழைத்து கொள்ள சொன்னார். நாங்களும் அதன் மீது ஏறிக்கொண்டு ஊர் ஊராக செல்வோம். பக்தி பாடல்கள் பாடுவோம். புராண கதைகளை சொல்வோம். எங்களுக்கும் பொருள் கிடைக்கும், யானைக்கும் தீனி கிடைக்கும். இப்படி எங்கள் ஜீவனம் செல்கிறது என்று சொன்னார்கள். அதற்கு பெரியவா புன்சிரிப்புடன் கூறினார், இங்கேயும் இதுதான் நடக்கிறது. இவா என்னை யானை மாதிரி ஊரூராக அழைத்து கொண்டு செல்கிறார்கள். நானும் அங்கே போய் உபன்யாசம் செய்கிறேன், ஸ்லோகங்களை பாடுகிறேன். போகிற இடத்துல இவாளுக்கும் சாப்பாடு பணம் எல்லாம் கிடைக்கிறது. எனக்கும் பூஜை செய்ய இடம் பக்தர்கள் எல்லாம் கிடைக்கிறது. நம்ம 2 பேருக்கும் ஒரே தொழில்தான் என்றார் பெரியவா. கூடியிருந்த பக்தர்கள் பெரியவாளின் நகைச்சுவை உணர்ச்சியையும் பக்தர்களை தனக்கு சமானமாக பாவிக்கும் உயர்ந்த உள்ளத்தையும் கண்டு மெய்சிலிர்த்து போனார்கள். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம். இதுபோல் மகா பெரியவா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள், மகா பெரியவா மகிமை, தெய்வத்தின் குரல் பகுதிகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.